நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஜூலை பிறந்தாச்சு, வாழ்வில் வசந்த காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இது தட்சாயின காலகட்டம் ஆரம்பங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன புரியுதுன்னா, நம்ம பல விஷயங்கள் நம்ம வாழ்வில் எதிர்நோக்கி கொண்டிருக்கோம். அது அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். இப்போ பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்றது. அது மட்டுமா, சனி வக்கரம் பெறுது, கெடுதல் செய்யக்கூடியவன் மாறுங்கால காலகட்டத்தில் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்துக்கு இறை வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி போகிறோம், ஆடி 18, இந்த ஜூலை மாதத்தில் எல்லாம் இந்த மாதிரி சிறப்பான காலகட்டமாகவே வரும். இருந்தாலும் நமக்கு வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். முதல்ல பொருளாதார ரீதியாக சார் ஜெயிச்சிருவோமா, பொருளாதார செல்வ கடாட்சம் இருக்குமா, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழுமா, நிச்சயமாக அதுக்குண்டான வழிவகை என்ன. நிறைய பேத்துக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா 15 வருஷம் 16 வருஷம் வாழ்ந்தவங்க கூட இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிற்கிது. வாழ்க்கை இனி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அது ஏன் நடக்குது, இந்த கோச்சார விஷயங்கள் என்ன, அதுக்குண்டான பதிலை எதையும் பார்த்துருவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்பது தவிர்க்க முடியாது. இடம், வீடு, சொத்து அதை பார்ப்போம். ரிசெஷன் வருகின்ற காலகட்டம். எல்லோரும் வேலையை விட்டுட்டு ஜாப் சர்ச் பண்ணலாமா, அதற்கு வர ஐடியாவா. ரீசெண்டாக வர கிளைண்ட் எல்லாம் தான் கேட்பாங்க, வேலையை விட்டுட்டு பார்க்குறோம் போகிறோங்க, வேலையை விட்டுட்டு வேறு தொழில் பண்ண போகிறீங்களா, இல்லை வேலை கிடச்சிருச்சா, இந்த மாதிரி நிறையா பார்க்கணுங்க. உலக அளவில் எக்கனாமிக்கல் பல மாறுதல் ஏற்படும் காலகட்டத்தில் எப்படி நம்ம சொல்ல முடியும். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு, ரொம்ப முக்கியம். ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வீடியோ உங்களை வழி நடத்த, இந்த ஒரு மாதத்துக்குண்டான பலபலன் தெரிஞ்சு வழி நடக்கும் பொழுது வருகின்ற சில வருடத்துக்குண்டான பலபலன் அமையுங்கிறது மாற்றுக்கருத்தில். நிச்சயம் இந்த பதிவு நல்லாயிருக்கும். உங்கள் ராசி கொண்ட அம்சத்தை பார்ப்போம். இதோ ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு லட்சுமி கடாட்ச யோகம் வந்துவிட்டேனே என்று தைரியமாக சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன். அது மட்டுமா, குரு பகவான் இயற்கையாகவே இருக்கார். முதல்ல உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேரும்போது நீங்களும் பாப்புலாரிட்டி ஆகுறீங்க. உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் வர வேகப்படுத்துகிறார். வேகமாக பண்ணுங்கள், குயிக்கு. பொதுவாக இந்த ராசி ரிஷபம் என்பதை கலை உணர்வு மிக்காதுங்க, அட்ராக்ஷனுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த ராசி என்ன பண்ணுன்னா, நிறுத்தி நிதானமாக ஜெயிக்கக்கூடியது. பேச்சில் கனிவு, மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடியதுமா, பொறுமையாக காரியத்தை சாய்க்கிறாங்களே, பேசியே சமாளிக்கிறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். கலை உணர்வு மிக்க இருக்கும், கிரியேட்டிவிட்டி, பேச்சில் வலிமை இருக்கும். கரைப்பார் கரைத்தால் கரையும், அது மாதிரி இந்த ரிஷபராசிக்கு நினச்சா இருக்கும். வாக்குப்பளிதமுள்ள ராசிங்க, நல்லதே பண்ணணும். என்ன இந்த ராசிக்கு ஒரே ஒரு மைனஸ்னால், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், அதை மிஸ் பண்ணிடும். பின்னாடி தான் தெரியும், அடாடா இது அப்படி நினச்சி ஒரு சில பெண்கள் திருமணத்துக்காக விட்டுருவாங்க, ஒரு சில ஆண்கள் இடம், வீடு, சொத்து. அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு வாழ்க்கையில் இந்த ரிஷபராசிக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வருத்தப்பட்டே இருப்பீங்க. அப்போ 1க்கு 2 முறை யோசனை செய்து எடுத்துக்கணும். இந்த ஜூலை மாத பலாபலனில் ஃபஸ்ட்டு சக்ஸஸான விஷயம் தெரியுங்களா, ஒரு இடம் மாற்றம். சார் ஒரு இடம் மாறலான் இருக்கேன், வீடு இல்லை தொழில் ரீதியாக ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன், ஒரு பயணம் இருக்குன்னு பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தால் அற்புதமான காலகட்டம். இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குமா, உங்களுக்கு தாங்க கோல்டன் டைம். ஏன்னா 12க்குரியவர் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது வேலைவாய்ப்பு ரீதியாக வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வரும். இப்பொழுது தக்க வைத்து கொண்டால் மிகப்பெரிய யோகமாக இருக்கும். ஜாதக ரீதியாக பார்த்தா சொல்லிடலாம், பர்மனெண்ட்டால் இல்லை ஷார்ட் டேர்மான ஒரு சில வெளி மாநிலம் கிடைக்கும். அப்போ வேலையில் வேகமாக போய் செட்டில் ஆக வேண்டிய சூழ்நிலைகள். உலக அளவில் ரிசெஷன் ஒன்று வருதே சார், எங்களுக்கு பாதிக்குமா, உலகத்தையே பாதிக்கும்போது உங்களுக்கு பாதிக்காதா. ஆனால் உங்கள் ராசிக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகி போயிடணும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஜாப்பை தவறு விட்டுட்டு வருத்தப்படக்கூடாது. வேலையை விட்டுட்டு பார்க்கக்கூடிய அம்சம் இல்லை. திருமணம் சம்மந்தப்பட்டது எப்படி சார் இருக்குது, குருபலன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு இருக்குது. மனதுக்கு பிடித்த வருகின்ற காலகட்டம். இப்போ தவற விட்டுட்டு வரன் வரலன்னு சொல்லக்கூடாது. அப்போ திருமண வரன் நீ பார்க்கும் காலகட்டத்துக்கு இருக்கும்போது என்ன தோஷமாக தான் பரிகாரம் பண்ணிவிட்டு சுயம்பர பார்வதி மந்திரம் செய்யும்பொழுது நிச்சயமாக இருக்கும். இந்த ஆல்ரெடி திருமணமாகி வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு சார், எப்படி சார் இருக்கும். நிறைய பேர்த்து கேட்ட கேள்விகள், சார் இந்த லைஃப்பை கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அடுத்த லைஃப்பை பார்க்கலாமா. 15 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவங்க இந்த கேள்வி கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. எல்லோரும் மறைமுகம் 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம், அது 7க்கு விரையும். 6னா வேலை அதிகமாக இருக்குது, கடன் அதிகமாக வாங்குகிறாங்க. அப்போ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும்போது கவனமாக 12ஆம் இடம் நீங்கள் திருமண பொறுத்தவரை மாற்றி போட வேண்டியதாக இருக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக போட வேண்டியதாக இருக்குது. ரைட். இப்போ உங்கள் ராசிக்கு சார் ஆல்ரெடி பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்டது ஏதோ இருந்தாலும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் வருகின்றன, அது வாழ்வில் வெளிச்சத்தை கொடுக்கும். இப்போ வேலையை பற்றி பார்த்தாச்சு. மாணவர்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டாச்சு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறேன், வெளியூரில் படிக்கிறேன், ஹாஸ்டல் தங்கி படிக்கிறேன், கோல்டன் சூப்பரான டைம். சார் பிஸ்னஸ் பண்ணலாமா, நிச்சயமாக பண்ணலாம். பிஸ்னஸ்க்குண்டான காலகட்டம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு 10ஆம் அதிபதி குரு பார்வை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லாபத்தை குறைச்சி பிஸ்னஸ் பண்ணும்போது பாப்புலாரிட்டி ஏறும். இப்போ உங்களுக்கு விளம்பரங்கள் கொடுத்து சோஷியல் மீடியாவை சரியாக பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டிய ராசியாக வந்து விட்டீர்கள்.
இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவிட்டியான மைண்ட் செட் இருக்கிற காலகட்டம், ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, நம்பி பணம் கொடுத்தது, ஒரு உறவால் பாதிப்பு ஏற்படும். அது உறவுங்கிறது காதலன் காதலியாக இருக்கும், கணவன் மனைவியாக இருக்கும், தவறுவிட்ட உறவு திருப்பி வரும். அதில் கவனம் கவனம் கவனம்.